அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 98455177. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். சார், நம்ம திருவொற்றியூர்ல முக்கியமான இடம் அப்படின்னா இந்த வள்ளலார் மடமும் நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்தினுடைய சிறப்புகள் பத்தி சொல்லணும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன ஒரு மகான் மாவர். பட்டினத்தாரோட அம்மா இறந்துடுறாங்க. அந்த சமயத்துல அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல, விறகே கிடைக்கல, பச்சை வாழை மட்டும் தான் கிடைக்குது. அது எரியுமா? ஆனா 4 வரி பாடி அதை எரிய வச்சாரு. முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில், அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே அப்படின்னு பாடுறாரு. பச்சை அந்த மட்டை அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அகாரமான தம்பலம், அநாதியான தம்பலம், உகாரமான தம்பலம், உண்மையான தம்பலம், மகாரமான தம்பலம், வடிவமான தம்பலம், சிகாரமான தம்பலம், தெளிந்ததே சிவாயமே. தேனென இனிக்கும் திருவருட்கடலே, தள்ளிய அமுதமே சிவமே, தேனென இனிக்கும் திருவருட்கடலே. சார், இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம், இவருடைய பத்தி சொல்லுங்க சார். திருவொற்றியூர் பட்டினத்தார் ஐயாவோட கோயிலுக்கு வந்திருக்கோம். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னு சொன்ன ஒரு பெரிய ஒரு கடவுள் அவரு. நாம இறந்த பிறகு காதருந்த ஊசி கூட நம்ம கூட வராதுன்னு சொன்ன பெரிய ஒரு மகான் அவரு. பட்டினத்தாரோட அம்மா இறந்துடுறாங்க. அந்த சமயத்துல அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல, விறகே கிடைக்கல, பச்சை வாழை மட்டும் தான் கிடைக்குது. அது எரியுமா? ஆனா 4 வரி பாடி அதை எரிய வச்சாரு. முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில், அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே அப்படின்னு பாடுறாரு. பச்சை அந்த மட்டை அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அம்மாவுக்கு தன்னோட இறுதி வணக்கத்தை நல்லபடியா செலுத்தினாருமா. ஓகே சார். சார், இப்ப இங்க நீங்க சின்ன வயசுல வந்ததுக்கும் இப்பக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் இருக்கு? நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்க நான் திருவொற்றியூர்ல வளர்ந்த பையன் சொன்னேன் இல்லையா, அடிக்கடி இங்க ஒரு கடல்ல குளிப்போம். ஸ்கூலுக்கு எல்லாம் கட்டடிச்சுட்டு சொல்லாமான்னு தெரியல, மன்னிச்சிருங்க, உண்மையாவே இருக்கட்டும் பரவாயில்ல. ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு இங்க கடல்ல குளிப்போம். அப்பவே ஐயா பட்டினத்தார் ஐயா தரிசனம் பண்ணுவோம். எந்தெந்த ஊருக்கே போறாரு, எந்தெந்த ஊருக்கோ போறாரு, முக்தியே கிடைக்கல அவருக்கு. எந்த ஊர்ல பேய் கரும்பு இனிக்குதோ அங்கதான் உனக்கு முக்தின்னு இறைவன் அசரீரியா சொல்றாரு. ஒரு ஊரா போறாரு, கடைசியில திருவொற்றியூருக்கு வர்றாரு, பேய் கரும்பு இனிக்குது. உடனே இறைவா, இங்கதான் நான் உன் கூட சேர போறானான்னு சொல்லிட்டு குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இதே திருவொற்றியூர் அந்த மணல் வெளியில பீச் பக்கத்துல விளையாடிட்டு இருக்காங்க. கண்ணுங்களா பாப்பாங்களா இங்க வாங்கன்னு கூப்பிட்டு நிறைய விளையாட்டு காட்டுறாரு. குழந்தைங்களை கூப்பிட்டு மண்ணை எடுத்து சர்க்கரையா கொடுக்குறாரு. ஒரே சந்தோஷம் பசங்களுக்கு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்குறாரு. கடைசியா ஒரு கூடை இருக்கு, மீன் பிடிக்கிற கூடை, பெரிய கூடை, அதை வச்சு மூட சொல்றாரு. 2 முறை மூடுறாங்க குழந்தைங்க. 3ஆவது முறை மூடும் போது இறைவனை வேண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. குழந்தைங்க தேடி தேடி பாக்குறாங்க, தாத்தா ஆளே காணும். அப்புறம் பார்த்தா பயந்துட்டு போயிட்டு பெரியவங்களை கூட்டு பார்த்தா அந்த கூடையை திறந்து பார்த்தா லிங்கமா காட்சி அளிக்கிறாரு. அது ஒரு அற்புதமான தலம். இது நிறைய ஒரு மகான்கள் இங்க இருந்திருக்காங்க. அது முக்கியமானவர் பட்டினத்தார் ஐயா அவர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் திருவொற்றியூர்ல பிறந்தவன். அந்த ஓடி ஓடி பாடல் பாடி இங்க திருப்பி வந்திருக்கேன். நான் ரொம்ப பாக்கியமா கருதுறேன். ஆதன் ஆன்மீகத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார். சார் ரொம்ப அழகா பட்டினத்தாரை பத்தி இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவருடைய விஷயங்களை பத்தி சொன்னதுக்கும், இந்த ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் சார்பாக பட்டினத்தாருடைய புகழ்
உங்ககிட்ட இருந்து நிறைய பேர் இந்த தகவலை வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. நன்றிம்மா. சார், நம்ம திருவொற்றியூர்ல முக்கியமான இடம் அப்படின்னா இந்த வள்ளலார் மடமும் வந்து நம்ம சொல்லணும். ஆமா. ஸோ இந்த இடத்தினுடைய சிறப்புகள் பத்தி சொல்ல முடியுமா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன ஒரு மகான் அவர், கடவுள் தான் அவர். அவர் வந்து திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு வந்து 22 வருஷம் வந்திருக்காரு. வரும்போதெல்லாம் இங்கே இந்த மடத்துக்கு வந்திருக்காரு. இங்க இருந்துதான் வந்து பட்டினத்தார் கோயிலுக்கும் வந்து அவர் வந்து சென்றிருக்காருமா. அந்த வகையில இந்த மடமும் வந்து வள்ளலார் அவர்கள் வந்து இருந்ததால மிக சிறப்பு வாய்ந்ததுமா. தேனென இனிக்கும் திருவருட்கடலே, தேனென இனிக்கும் திருவருட்கடலே, தள்ளிய அமுதமே சிவமே, தேனென இனிக்கும் திருவருட்கடலே. நன்றி. நன்றி சார். ரொம்ப அழகா வள்ளலார் அவர்களுடைய விஷயமும் இந்த இதுல சொல்லுங்க. பொதுவா வள்ளலார் அவர்களுக்கு வந்து முருகர் காட்சி கொடுத்த விஷயம் வந்து ரொம்ப சிறப்பு மிக்கது. ஆமா. சோ அதே மாதிரி இங்கேயும் வந்து முருகர் காட்சி கொடுத்த ஒரு கண்ணாடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி சொல்லுங்க. நம்ம பக்கத்துலயே இருக்குமா. இதே கண்ணாடியில தான் வந்து திருத்தணி முருகன் அவர்கள் வந்து வள்ளலார் சுவாமிக்கு வந்து காட்சி கொடுத்திருக்காருமா. ரொம்ப அற்புதமான மடம் அது. கண்டிப்பாக சார். சோ திருவொற்றியூர்ல வள்ளலார் அவர்களுடைய புகழ் இங்கேயும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த நேர்காணல் மூலியமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் எங்களுடைய நேயர்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றிமா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சார், நீங்க நிறைய இன்டர்வியூலயும் சரி, நம்மளோட இன்டர்வியூலயும் சரி, வடிவுடையம்மன் கோவிலை பத்தி பேசியிருக்கிறீங்க. ஸோ இப்ப நம்ம அங்கதான் இருக்கிறோம். ஸோ எப்படி இருக்கு சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே வந்து நிறைய விளையாண்ட தருணங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் பாடும்போது நிறைய வந்து கீர்த்தனைகள், சிவனுக்கு கிட்ட போய் பாடுறது, தேவாரம் எல்லாம் பாடுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப கூட நம்ம இன்டர்வியூ சொல்லியிருப்பேன். நம்ம இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், மனைவி வந்து வேண்டி விரும்பி அது எந்த அளவுக்கு பெரிய ஹிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள வந்து புற்றீஸ்வரர் இருக்காரு, தியாகராஜ சுவாமி இருக்காரு, வடிவுடையம்மன் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சிவவாக்கியர் ஒரு 2 வரி கண்டிப்பா நம்ம சிவவாக்கியர்ல இருந்து ஒரு 4 வரி நான் பாடிடுறேன். கண்டிப்பா. ஆனவஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும், ஆனவஞ்செழுத்துளே ஆதியான மூவரும், ஆனவஞ்செழுத்துளே அகாரமும் அகாரமும், ஆனவஞ்செழுத்துளே அடங்கலாவலுற்றதே. ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய. அகாரமான தம்பலம் அநாதியான தம்பலம், உகாரமான தம்பலம் உண்மையான தம்பலம், மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம், சிகாரமான தம்பலம் தெளிந்ததே சிவாயமே. ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய. சார், இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த திருவொற்றியூர்ல வடிவுடையம்மன் கோவிலுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ பெரிய ஒரு சிறப்புமிக்க ஒரு விஷயம். ஸோ நீங்க பிறந்த வளர்ந்த இடமான திருவொற்றியூர்ல நிறைய கோவில்கள், நிறைய இடங்கள் பத்தி நம்ம ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிமா. ஆதன் ஆன்மீகத்துக்கும் ரசிக பெருமகளுக்கும் இறை பணி செய்பவர்களுக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி.